2026ஆம் ஆண்டு அபிவிருத்திக்குரிய ஆண்டு. எனவே அதிகாரிகள் அபிவிருத்தி நிர்வாகத்தை முன்னெடுக்க தயாராக வேண்டும். சாதாரண நிர்வாகத்தை போன்று அல்லாது அபிவிருத்தி நிர்வாகத்தை முன்னெடுப்பதற்கு துரித முடிவெடுக்கும் ஆற்றலும் வேலையின் மீதான அர்ப்பணிப்பும் மிக அவசியம். இந்த கொள்கையுடன் அனைவரும் இம்மோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் என் வேதநாயகன் தெரிவித்தார். வடக்கு மாகாண பிரதம செயலாளர், அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண பணிப்பாளர்கள், ஆணையாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுடனான விசேட கலந்துரையாடல் கடந்த 14ஆம் தேதி சனிக்கிழமை காலை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் ஆளுநர் வழங்கிய முக்கிய பணிப்புரைகளாக கடந்த 2025ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களின் பின்னூட்டங்கள் பெறப்பட்டு அவை நிதி ஆணைக்குழு மற்றும் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். கடந்த ஆண்டில் எதிர்கொண்ட சவால்கள் மற்றும் அனுபவங்களை பாடமாக கொண்டு இந்த ஆண்டுக்கான திட்டங்களை கையாள வேண்டும். 2026ஆம் ஆண்டுக்கான திட்டங்களின் மதிப்பீட்டு பணிகளை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும். வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் கீழான திணைக்களங்கள் ஏற்கனவே கேள்வி கோரல்களை பிரசுரித்துள்ளமை பாராட்டத்தக்கது. ஏனைய அமைச்சுக்களும் இச்செயற்பாடுகளை துரிதப்படுத்த வேண்டும். கடந்த ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களில் ஒப்பந்தக்காரர்களின் வேலை தரம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. எனவே இனிவரும் காலங்களில் தரம் குறைந்த வேலைகளை செய்யும் ஒப்பந்தக்காரர்களை அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அல்லது நிராகரிப்பதற்கான முறையான பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும். அலுவலகங்களுக்குள் மட்டும் முடங்கியிருக்காது. ஒவ்வொரு அமைச்சும் ஒவ்வொரு மாதமும் மாகாணத்தின் ஏதாவது ஒரு கிராமத்தை தெரிவு செய்து அங்கு நேரடியாக சென்று மக்களின் தேவைகளை அடையாளப்படுத்தி அவற்றை பூர்த்தி செய்ய வேண்டும். இதற்கென தனியானதொரு பொறிமுறையை அமைச்சுக்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். திணைக்களங்களை கண்காணிப்பதற்காக ஒவ்வொரு அமைச்சின் செயலாளர்கள் ஊடாகவும் அமைக்கப்பட்ட பறக்கும் படை மேலும் வினைத்திறனாக செயற்பட வேண்டும். அரச அலுவலர்களின் நேர முகாமைத்துவம் மற்றும் சேவை வழங்கல் குறித்து பொதுமக்களிடமிருந்து எனக்கு பல நேரடி முறைப்பாடுகள் வருகின்றன. பறக்கும் படை துடிப்பாக செயற்பட்டால் இத்தகைய குறைபாடுகளை தவிர்க்க முடியும். சில உள்ளூராட்சி மன்றங்களில் கௌரவ தவிசாளர்கள் மற்றும் செயலாளர்களுக்கிடையில் சுமூகமான உறவு இல்லாத நிலை காணப்படுகின்றது. இரு தரப்பிலிருந்தும் தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் வருகின்றன. இது தொடர்பில் உரிய விசாரணைகளை நடத்தி தீர்வு காணப்பட வேண்டும். இவ்வருடம் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதால் மேலதிக வேலைகளுக்கு தேவையான தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களை ஒப்பந்த அடிப்படையில் பெற்றுக்கொள்வதற்கான ஆயத்தங்களை இப்போதே மேற்கொள்ள வேண்டும். அதேவேளை வழமையான வேலை திட்டங்களை விரைவாக நிறைவு செய்து அபிவிருத்தி பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார். அடுத்த மாதம் முதல் ஒவ்வொரு அமைச்சினதும் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் தனித்தனியாக நடைபெறும் எனவும் இதன்போது அறிவிக்கப்பட்டது.